ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர். நாளென் செய்யும் வினைதானம் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மிகே வாயு புத்திராய தீமிகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூலை 20 முதல் 26 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மீனராசி அன்பர்களுக்கு வணக்கம். மீனராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. இந்த வார கிரகங்கள் இந்த மீனராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? இந்த மீனராசியினுடைய அதிபதி யாருன்னா குரு பகவான். அவர் 4ஆம் இடத்துல சூப்பராக இருக்கார், மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல. அது மட்டுமல்ல, உங்களுக்கு ராகு 12ல் இருக்கார். குரு பார்வை கோடி நன்மை. 7க்கும் 4க்கும் உடைய புதனும் குருவோடு இணைஞ்சிருக்கிறார். குரு புதன் இணைந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார்கள். இது அற்புதமான ஒரு நிலை. இந்த மீனராசியில் போரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் சூப்பரான பலனை வாரி வழங்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். என்னங்க எங்களுக்கு 7.5 சனி போயிட்டுருக்கு, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே. இருக்கட்டும், 7.5 சனி இருக்கும். அவருடைய கடமையை அவர் கண்டிப்பாக செய்வார். 19 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டுங்க, அது கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். 19 வயசுன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு. 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க என்ன வயசு வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்கு இப்போ படிப்பில் நாட்டம் இருக்காது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் படிப்பாங்க, அவ்வளோதான வழியே. மற்றபடி ஒன்றும் 2வது ரவுண்டு நடக்கிறவங்களுக்கு எப்போவுமே பெஸ்ட் ரவுண்டு. செகண்ட் ரவுண்டு ஆல்வேஸ் பெஸ்ட் ரவுண்டு, நல்லதே செய்யும்னு ஒரு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போது இதுதான் வாழ்க்கை என்ன செய்யும் அப்படின்னா, இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு ஒரு ஃப்யூச்சரை சரியாக கொண்டு வந்துட்டு போகும். அதாவது படித்து முடித்த பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கிறவங்களுக்கு கிடைச்சவங்களுக்கு திருமணம் நடக்கும், திருமணம் நடந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம், இது எல்லாமே இருக்குங்க. வீடு வாங்க போகிறேன், வீடு கட்ட போகிறேன், அதெல்லாம் இது போன்ற ஒரு சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய 2வது சுற்று நல்லதே செய்யும்னா அதான் நல்லதுன்னா சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். பயப்படாதீங்க. 7.5 சனி நடக்குது, ஐயோ இதாகிடும். 7.5 சனியில் கெடுதலும் பண்ணும், நல்லதும் நடக்குங்க. கடைசியில் சனி பகவான் நல்லது பண்ணிட்டு போவார். அதுவும் செகண்ட் ரவுண்டு எப்போவுமே பெஸ்ட் ரவுண்டு. 7.5 வருஷமே நல்லா இருக்கும், ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு விரையச்சனி போயிடுச்சு, இப்போ ஜென்மச்சனி தான் போயிட்டுருக்கு. அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். உங்களை பொறுத்தவரை 4ஆம் இடத்துல குரு இருக்கார், புதன் இருக்கார். படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க. நீங்கள் எந்த கோர்ஸில் சேர்த்து விடணும்னு நினைக்கிறீங்களோ பிள்ளைகளை, அந்த கோர்ஸ்லேயே நீங்கள் சேர்த்து விடலாம். நல்லா படிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள், வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டத்துறவு வாங்க, உங்கள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய தருணம் இது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் 3க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன். அவன் 3ஆம் இடத்துல ஆட்சி நிலையில் இருக்கிறார். அதனால் கலைத்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பொற்காலமாகத்தான் அமையும். வேலை வாய்ப்புகள் தேடி வரும். இதில் பாருங்கள், புதன் 4க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் குருவோடு இணைஞ்சிருக்கார் அப்படின்னா, இப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் என்று கண்டிப்பாக சொல்லலாம். ஆனால் 7ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்தால் வாழ்க்கை கெட்டு போவதில்லை. அடுத்தது நண்பர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். நண்பர்கள் நல்லது செய்கிறேன்னு உங்களுக்கு கெடுதல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அது அவங்க நல்லது தான் பண்ணுவாங்க, அது கெடுதலாக மாறும். அடுத்தது பார்த்திங்கன்னா, கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளும் உங்களுக்கும் கசமுசா பிரச்சனைகள், சண்டை சச்சரவு, கைகலப்புன்னு எதாவது பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப
விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். ஏன்னா தொழில் பண்ணுற இடம் இல்லையா, அப்போ கண்டிப்பாக விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். சிறப்பாக இந்த 7ஆம் இடத்தை சனி பார்க்குறதால சமூகத்தில் கூட எச்சரிக்கை, அதாவது அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம், வேலை பார்க்குற இடமா இருக்கலாம், தொழில் பண்ணுற எங்கேயும் நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். மற்றபடி குரு பார்வை கோடி நன்மை. 8ஆம் இடத்தை பார்க்குது, அசிங்கம் அவமானங்கள் வராது, மாறாக வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். பாருங்கள், 10ஆம் இடத்தை 10க்குடைய குருவும் பார்க்குறார், உங்களுக்கு 4க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதனும் பார்க்குறார். சூப்பர். 10ஆம் இடம் அற்புதமாகிறது. அப்போ தொழில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும். அந்த வீட்டு அதிபதி அந்த வீட்டை பார்க்குறாருங்க. அப்போ தொழில் ஏனோ தானோன்னு ஒரு தொழில் சம்மந்தம் இல்லாமல் ஒரு தொழிலை தொடங்கியிருப்பீங்க, அது நஷ்டம் அடைஞ்சிருக்கும். சரி, இந்த தொழிலை பண்ண வேண்டாம், தூக்கி போட்டு வேறு தொழில் பண்ணலான்னு ஒரு ஆசோலேஷன் மைண்டில் இருப்பீங்க. கண்டிப்பாக பண்ணலாம், தொழிலை மாற்றி அமைச்சிக்குங்க. இல்லை அதே தொழிலில் இன்னும் விரிவாக்கம் பண்ணணும், கடனை உடனே வாங்கி அரசின் மூலமாகவோ வங்கிகளின் மூலமாகவோ கடன் உதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்யலாம், அல்லது இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம். அருமையான நேரம், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நேரம் நல்லா இருக்குது, தொழில் விருத்தி அடையணும்னு நேரம் இருக்குது, நல்ல சம்பாத்தியம் இருக்கணும்னு டைம் இருக்குது. அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படலாம். சரிங்க, நான் உத்தியோகம் பார்க்குறேங்க, அது அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க, சிறப்பாக இருக்கும். சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க, டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஒரு சிலருக்கு உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள், பதவி டபுள் ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு. அதுதான் கூடுதல் பொறுப்புன்னு சொல்கிறோம். உங்கள் திறமையை மதித்து அப்படி ஒரு நிலை ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு 10ஆம் இடம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் தொழில் சிறப்பாக இருக்கும், உத்தியோகம் சிறப்பாக இருக்குது. இப்போ தொழில் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறவங்க தொழில் ஆரம்பிக்கலாம், புதிய அன்பர்கள். இல்லை உத்தியோகத்துக்கு போனோன்னா படித்த இப்போ வேலைக்கு உண்டான உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணாலும் கிடைக்கும். இப்படி ஒரு காலம். ராகு 12ல் இருக்கிறத பற்றி நம்ம சொல்லி தாங்க ஆகணும். 12ல் ராகு இருந்தாலே வெளியூர் வெளிநாடு அனுப்பிவிடும். நீங்கள் குடும்பத்தை விட்டு பிரியணும்னு ஒரு நிலை வரும். அதாவது ஏரியா விட்டு ஏரியா மாறலாம், வேறு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போகலாம், மாநிலம் போகலாம், இல்லை வெளிநாடு போகலாம். அப்படி ஒரு நிலை ஏற்படும். அதையும் தாண்டி உங்களுக்கு வெளிநாட்டில் போய் படிக்கவும் செய்யலாம், சில பேர் வெளிநாட்டில் வேலை பார்க்கவும் போகலாம். இப்படி அற்புதமான ஒரு சூழல்கள் நிச்சயமாக ஏற்படும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். வெளிநாடு போகணுன்னு நினைக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் தயாராக இருந்து கொள்ளுங்கள், கண்டிப்பாக சாதிக்கப் போகிறீர்கள். தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். கல்வி மேம்பாடு அடையக்கூடிய ஒரு காலகட்டம். மொத்தத்தில் இந்த வாரம் மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம். சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். ஏன்னா 2க்கும் 9க்கும் உடையவர் 6ல் இருக்கார். அதனால் முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.